எனக்கு எனக்கு தெரிஞ்சு சார்லி இவங்க படத்துக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணல, பிரஸ் மீட்டுக்கும் சேர்த்து தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நான் வந்தவொடனே நிக்கல என்ன பார்த்து ஒரு ஹலோ சொல்லுது, எல்லாருக்கும் ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குது. ஸோ இந்த டீமுக்கும் சார்லிக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. நான் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் இருக்கு. ஸோ டீம் மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தர மேடை கூப்பிடுறதுக்கான நேரம் இது. முதலாவதாக நம்ம லாஸ்டா பார்த்து அந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னி சாங் பாடின சிங்கர் அரவிந்த் கார்னேஸ்வரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். நல்ல கைத்தட்டல் சிங்கர் அரவிந்த் கார்னேஸ்வரன். அவரை தொடர்ந்து பாடலாசிரியர் மதுர கவி அவர்களை மேடை கழிக்கிறோம். அவரை தொடர்ந்து படத்தினுடைய டயலாக் ரைட்டர் திரு விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு மொழி அப்படின்றது வந்து ஒரு தடையா என்னைக்குமே இருக்காது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இந்த மூவி 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. அதுல ரக்ஷித் அவர்களுக்கு தமிழ்ல குரல் கொடுத்து அழகான அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கக்கூடிய திரு சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கைத்தல் சேகர் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனே ஸ்ரீமா நாராயணன்ற படத்துக்கும் அவர் தான் குரல் கொடுத்திருக்காரு தமிழ்ல. சோ அதனை தொடர்ந்து இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பாடலாசிரியர் திரு முத்தமிழ் அவர்களை மேடைக்கு இருக்கிறோம். என்னன்னாச்சு யூரா? ஓகேண்ணா. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய நடிகர், மொழிகள் தாண்டி இவரோட படம் சப்டைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கும் வந்து எல்லா ஊர்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு ராஜ்பி ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜ்பி ஷெட்டி அவர்கள். அவரை தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்ச் திரு கார்த்திகேயன் சந்தானம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திகேயன் சந்தானம் சார். தரமான படங்களை தொடர்ந்து நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கும் சக்தி பிலிம் ஃபேக்டரி திரு சக்திவேலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரிபிள் 7 சார்லி இந்த படத்தினுடைய ஹீரோயின் சங்கீதா ஸ்ருங்கேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் மேடை கூப்பிடுறதுக்கான நேரம் இது. டைரக்டர் கிரண் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பல வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய நாயகன் திரு ரக்ஷித் செட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் யார் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்தினுடைய டைட்டிலே அவர் பேர்ல தான் இருக்கு. சோ இது வந்து சார்லி அவர்களை மேடை கூப்பிடுறதுக்கான நேரம் இது. கித்தா உட்கார்ந்துருக்க ஃப்ரண்ட் ரோல சார்லியோட ட்ரெயினர் திரு பிரமோத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடேங்கப்பா. ஹலோ சார், சார்லி சார். மேம் சாரி மேம், சார்லி மேம். ஷீ கரெக்ட் தானே? ஓகே மேம் பிஸியா இருக்காங்க. ஸோ முதலாவதாக யார் கூப்பிடும் அப்படின்னா சூப்பரான பாடல் நமக்காக பாடியிருக்கக்கூடிய அரவிந்த் கார்னேஸ்வரன் அவர்களை பேச அழைக்கிறோம். கொடுத்து இந்த மாதிரி ஒரு அவுட் அண்ட் கூட ஜாசி கிஃப்ட் சார் மாதிரி ஒரு சிங்கர் கூட பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது வந்து அதுவும் ஒரு பெரிய பெரிய கனவு எனக்கு. ஸோ இந்த கனவை நினைவாக்குன இந்த டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் யூ கைஸ் லிட்டில் டோன்ட் ஹேவ் எனி ஐடியா லைக் ஹவு மச் திஸ் மீன்ஸ் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க எல்லா பேருக்குமே அண்ட் கிரண் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, இன்க்ளூடிங் திஸ் லிட்டில் கியூட் சார்லி. அண்ட் தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ என்னோட வார்த்தைகளை எனக்கு ரொம்ப கட்டுப்படுத்த தேங்க்யூ ஆல். அண்ட் இதே மாதிரி ஒரு அன்பு இந்த படத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கு. அந்த ஒரு சாங்ல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட அன்பு எல்லாமே இந்த படத்துக்காகவும் இந்த டீமுக்காகவும் கொடுங்க. அண்ட் என்னோட எல்லாம் எப்பவுமே இந்த டீமுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ் சார், எஸ்.ஏ. சூர்யா சார்,
அப்புறம் நம்ம சார்லி, நம்ம சேகர் சார், டப்பிங் ஆர்டிஸ்ட் சேகர் சார், விஜயகுமார் சார், இயக்குனர் கிரண்ராஜ் சார், நண்பர் நவீன் பால் இசையமைப்பாளர் வரல, அவருக்கு இங்கிருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு தமிழ் சார்ந்த உணர்வோடு சொல்லணும் அப்படின்னா நல்ல அனுபவம். 4 பாடல்கள் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன். டீசர் பாடல், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இந்த சோலோ மேன் டார்ச்சர் சாங்கு, அதுக்கு பிறகு ஒரு பவுண்டிங் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு பேபி சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பேபி சாங்லாம் எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதை இயக்குனர் கிரண்ராஜ் சார் உண்மையிலேயே ஒரு 3 கேரக்டரை எனக்குள்ள அடாப்ட் பண்ணி அந்த பாடலை எழுதுங்கன்னாரு. அதுக்கு நான் ரொம்ப முயற்சி எடுத்து ஒவ்வொரு பாடல் பதிவுக்கும் நான் ஸ்டுடியோவில் போய் இருந்து நிறுத்தி நிதானமாக நாங்கள் அவர் எப்படி கிரண்ராஜ் சார் செதுக்கி இந்த படத்தை பண்ணாரோ நானும் பாடல்கள் அந்த அளவுக்கு அவருக்கு உன்னதமாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம இசையமைப்பாளர் நவீன் பால் சாருக்கும் கிரண்ராஜ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த டீமில் பாடல் வரிகள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நிமிஷா, அப்புறம் நாகராஜ் சர்மா, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். சமீபத்தில் மொழி மாற்று படம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அப்படின்னா கேஜிஎஃப் சாப்டர் 1, கேஜிஎஃப் சாப்டர் 2 இந்த பாடல்கள் எல்லாம் நான் தான் எழுதினேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த பாடல்கள் ஒரு நேரடி தமிழ் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு கிடைச்சதை பார்த்தோன்னே நான் ஒரே காலகட்டத்தில் தான் இந்த பாடலை எழுதிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் கேஜிஎஃப்க்கு போய் கோபமா பாடல்கள் எழுதிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் போய் 777 சார்லிக்கு சாந்தம் எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க உணர்வுகளை நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு ஒரு சார்லிக்கும் அந்த தர்மாவுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை ரொம்ப நான் மைனூட்டா எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருந்தது இந்த 4 பாடல்கள். அப்படிங்கும்போது இதுல உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய தளம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பாடல்கள் மிகப்பெரிய ஆசான்களாம் எழுதியிருக்காங்க. இந்த 4 பாடல்களையுமே நான் செல்ல பிராணிக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற உணர்வை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேற எந்த சுச்சுவேஷனுமே இல்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட ஊழல், அதுக்குள்ள வந்த காதல், அன்பு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோகம், இதுகளைத்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கேன். வேற ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ அந்த சுச்சுவேஷன்ல நார்மலா எழுதுன மாதிரி எழுதல. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த நவீன் பால் சாருக்கு மறுபடியும் நன்றி சொல்லி இந்த படத்தை நல்ல முறையில் தமிழ்ல கார்த்திக் சுப்பராஜ் சார் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வெற்றிக்கு வரணும். அதுக்கு ஊடகத்துறை அனைத்து மக்களும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். சக்திவேலன் சார், டைரக்டர் கிரண் சார் அண்ட் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் எழுத வாய்ப்பு கொடுத்த ரக்ஷித் ஷெட்டி சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலாக வாழ்க்கையே ஒரு பயணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 777 சார்லி அப்படிங்கிற இந்த பயணமே ஒரு பெரிய வாழ்க்கையா இருக்கும். அது படத்துல ஒரு வாழ்க்கையை சொல்லும், நம்மளுக்கும் அது ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா அன்பு. ஒரு மனுஷனுக்கு பணம் இல்லை, காசு இல்லைன்னா கூட அவன் வாழ்ந்துடலாம். ஆனா அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னா எந்த மனுஷனும் உலகத்துல கரெக்டா இருக்க முடியாது. அப்படி அன்பு அப்படிங்கிறதே கிடைக்காத ஒரு தர்மா அப்படிங்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனுக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கூட இயங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் வருது. அதுதான் அந்த சார்லி. அண்டு அந்த சார்லி அவருக்கு அன்பு காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தர்மாவுக்குள்ள இவ்வளவு அன்பு இருக்கா அப்படிங்கிற விஷயமே மற்றவங்களுக்கு தெரியும். அவரை மனுஷனாவே மதிக்காதவங்க கூட அந்த டாக் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவரையே ஒரு மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஈவன் அவருக்கு எனக்கு இவ்வளவு அன்பு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அப்பதான் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்லுவாங்க, ஒரு சோல்ஸ், 2 பியூட்டிஃபுல் சோல்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த 777 சார்லி. அண்டு ரக்ஷித் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். எப்படின்னா ரொம்ப ஃபைட் பண்ணியிருப்பாரு, காமெடி பண்றாரு, ஆக்ஷன் பண்றாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் இந்த மாதிரி எமோஷனலா அவர் பண்ண ஃபர்ஸ்ட் படம் மேபி இதுதான். நம்மளை எவ்வளவு இடத்துல அவரு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருப்பாருன்றது தெரியாது. அண்ட் எல்லாரும் ஜெயிச்சவங்க கூட படம் பண்ணுவாங்க. பட் ரக்ஷித் சார் ஒரு நியூ டைரக்டர் அவரை செலக்ட் பண்ணிட்டு என்ன நடிக்க வைக்கிறது கிடையாது, ஒரு நாயை நடிக்க வைக்கிற அப்படின்னு சொன்னா அவரை நம்பி படம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ரக்ஷித் ஷெட்டி சார் ஃபார் ஹிஸ் ட்ரஸ்ட். அண்ட் கிரண்ராஜ் சார் அதை 100% அவரோட நம்பிக்கை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், சாரி அவர் பேர் சொல்ல வந்துட்டேன்.
இஸ் அ சூப்பர் டைரக்டர் அண்ட் ஆக்டர். அவர் இந்த படத்துல வந்துட்டு ஒரு அட்டகாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அபவுட் கிரண்ராஜ் சார், அவர் வந்து இந்த படம் எழுதும் போதே ஐ திங்க் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வந்த படத்துல வந்துட்டு பெஸ்ட் படம் எதா இருக்கா சொல்லுங்க அப்படின்னா 777 சார்லி பாருப்பா அப்படின்னு அந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம் எடுத்திருக்காரு. இட்ஸ் கோயிங் டு லிவ் ஃபார் மோர் தென் 100 years. அப்படி ஒரு லைஃப் இருக்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் தான் சிரிப்பு வரும். இனி கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம்னாக்கா ஒரு புன்னகைப்போம். வார்த்தையாலேயே விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி கண்ணீர் வர மூமெண்ட்ஸ் இந்த படத்துல ஏகப்பட்டது வச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு கிரண்ராஜ் சார். அண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்ணீர் விட்டோம்னா கண்ணு மட்டும் சுத்தாகாது, மனசும் சுத்தமாகும். அந்த மாதிரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு கிரண்ராஜ் சார், ரக்ஷித் சார், ராஜ்பி ஷெட்டி சார், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமா சேர்ந்து இந்த படம் பிடிச்சி நம்ம வெளியே வரும்போது நம்ம மனசை சுத்தப்படுத்தி அன்போடு அனுப்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான படம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்துல ரக்ஷித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா கிரண் சார் இந்த சப்ஜெக்ட் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி இந்த சப்ஜெக்ட் மேல நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசரா அவர் எவ்வளவு டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு கிரண்ராஜ் நிறைய தடவை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம இந்த டார்ச்சர் சாங்லேயே பார்த்துருப்போம். சார் வந்து டோர் ஓப்பன் பண்ற ஷாட் வந்து 70-80 ஷார்ட்ஸ் போயிருக்கு. அது டெஃபினட்டா பட்ஜெட்டை தாண்டி தான் போயிருக்கும். ஆனா அந்த கதை மேலையும் கிரண் மேலையும் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உலகம் முழுக்க இந்த திரைப்படம் வெற்றியை தேடி தரும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. Rakshit sir, I just want to thank you for two things. Thanks for giving such a beautiful movie for Indian film industry. And thanks for giving such a beautiful friend for our life, Kiran. And next, Kiran sir பத்தி சொல்லணும். கிரண் சார் அவரோட மேக்கிங், அவரோட இது எல்லாமே வந்து நம்ம திரையில பார்ப்போம். ஜூன் 10க்கு அப்புறம் நிச்சயமா எல்லாருமே பார்க்க போறோம், இந்தியா முழுக்க பார்க்க போறோம். ஆனா பர்சனலா கிரண் கூட மூவ் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, கிரண் ஒரு குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கிரண், வித் யுவர் பெர்மிஷன் ஐம் கோயிங் டு இமிட்டேட் யூ. ரக்ஷித் சார் என்ன சொன்னாங்கன்னா, அது இந்த சார்லி வந்து தர்மாவோட டிராவலிங் தான், நீங்க நிறைய நீங்க கேஷுவலா பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு விஜயகுமார் சார் டைலாக் சொன்ன உடனே விஜயகுமார் சார் டைலாக் சொல்லுவாரு. நான் பேசி முடிச்ச உடனே இது போதும் அப்படின்னு விஜயகுமார், இல்ல சார் அது டைலாக் சரியா உட்கார்ல, ஒன் மோர் போலாம் அப்படின்னு. அப்படியா, அது எனக்கு நல்லதான் இருந்தது அப்படின்னு. ஓகே சார், ஒன் மோர் போயிடலாம். மறுபடியும் ஒன் மோர் போன உடனே எக்ஸலண்ட், இது போதும் அப்படின்னுவாங்க. ரெக்கார்ட் பண்ண காயத்ரி, இல்ல இது தர்மா டோன் மாதிரி, இல்ல ஒன் மோர் போலாம் அப்படின்னுவாங்க. ரெண்டு பேரையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சரின்னு 3வது வாட்டி 4வது வாட்டி எல்லாம் டேக் போனதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு டேக் போகும். விஜயகுமார் சாரையும் காயத்ரியும் கிரண் பார்த்துட்டு, இப்போ நான் என்ன சொல்லணும், எக்ஸலன்ட் சொல்லணுமா இல்ல ஒன் மோர் சொல்லணுமா? தேங்க்யூ கிரண், லவ் யூ. அடுத்ததா பட் இவ்வளவு இதுவா சொல்றேன், பட் ஜூன் 10க்கு அப்புறம் நான் இதே தான் பாகுபலி திரைப்படத்துல பிரபாஸ் சாருக்கு பேசிட்டு வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்திய திரை உலகம் பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின்னு பேசுவாங்கன்னு சொன்னேன். அப்ப என்னை யாருமே நம்பல. இப்ப சொல்றேன், ஜூன் 10க்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் தன்னுடன் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு இயக்குனராக கிரண் வருவார். அடுத்து நம்ம விஜயகுமார் சார், அவர் வந்து ராஜமௌலி சாரோட அசோசியேட். ஸோ அங்க இருந்து வந்ததுனாலே என்ன தெரியல, பெர்ஃபெக்ஷன் டு த கோர் பார்ப்பாரு. டைலாக் வந்து கேஷுவலா இருக்கணும்னு நினைப்பாரு. அவர் கூட 83 மூவி அவர் தான் டைலாக் ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணதுல இருந்து அடுத்து இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம லைஃப்ல இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோக்கும் தேங்க் பண்ணுவோம். ஆனா சார்லி 777 திரைப்படத்தில் தர்மாவுக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். I don't want to scoop much of your time. இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க சிறக்கட்டும். இதை போல ரக்ஷித் சார் எப்படி கிரண் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி பல இயக்குனர்கள், திறமையுள்ள புது இயக்குனர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தின் வெற்றி வாய்ப்புகள் எனும் கதவுகளை திறக்கட்டும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வர பல மக்கள் சற்றே தன் இயங்குற வாழ்க்கையை மறக்கட்டும்.
பரம்மா ஸ்டுடியோஸின் புகழ் உலகம் முழுக்க வெற்றி கொடி கட்டி பறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உயிரளித்த பெற்றவருக்கும், அழைப்பு விடுத்த அன்பானவர்களுக்கும், தமிழ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சார், Rakshit sir, please do a lot of good movies like this. You will be always in our prayers, sir. Baba will be always with you. And நன்றி. வெற்றி திருமகள் என்றும் நம்மை பற்றி இருக்க சுற்றி இருக்கும் அத்தனை தேவர்களையும் வணங்கிக் கொண்டு வாழ்த்த வந்த நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும். உங்கள் ஆசீர்வாதம் இந்த திரைப்படத்திற்கு பலம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார்லி இந்த திரைப்படத்துல நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், உயிரை ஈனும் ஜீவன் அப்படின்ற ஒரு பாடல். கதாநாயகனுக்கும் நாய்க்கும் இடையே உள்ள ஒரு அன்பை, ஒரு பாசமா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அவங்களுக்கு இடையில உள்ள பாசத்தை எழுதுற மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிச்சு. அந்த பாடலை கொடுத்த இயக்குனர் கிரண்ராஜ் மற்றும் இசையமைப்பாளர் நொபின் பால் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னோட இந்த படத்துல மதுரகவி சார், அப்புறம் மோகன்ராஜா சார் அவங்க எழுதியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்துல எங்களுக்கு மொழி மாற்று திரைப்படம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாடலுக்கு பாலமாக இருந்த இயக்குனர் குழுவில் உள்ள நிமிஷா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த திரைப்படத்துல ஸ்டோன் பெஞ்ச் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அதை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த படம் பத்தி நிறைய சொல்லணும். முதல்ல ஸ்டார்ட் பண்றது ஸ்டோன் பெஞ்சில் இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி வேற ஒரு மொழி படம் தமிழ்ல டப் பண்ணி 2019 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு படத்தை கார்த்திக் சார் படம் பார்க்க வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சோட படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அதோடைய பாதிப்புங்கிறது சில பல நாட்களுக்கு கன்னியூ ஆச்சு. நான் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு என்னால் கொஞ்ச நேரம் பேசவே முடியல. அப்படி ஒரு பாதிப்பை அந்த படம் கொடுத்துச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தடவை கூட அதை ரிலீஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக அந்த படத்தோட பேரை சொல்ல விரும்பல. அப்படி ஒரு படம். நான் அதை படம் பார்த்து முடிச்சுட்டு கார்த்திக் சார்ட்ட பேசும்போது என்ன சொன்னேன்னா, சார் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு இந்த படம், ஒரு மாற்று மொழி படம். இதை கொண்டாந்து தியேட்டர்ல பிரசன்ட் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகும். இன்னைக்கு மாற்று மொழியிலேருந்து வந்த ஒரு படத்தை எத்தனை ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோல உட்காருவாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள வியாபாரத்தோட ஃப்ளோல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அல்லது ஃபர்ஸ்ட் டேல வர கலெக்ஷன் வராதுன்னா நம்மளால எடுக்க முடியுமான்னு தெரியல. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி மினிமம் ஒரு 100 தியேட்டர் போட்டோம்னாலே ஒரு 30 to 40 lakhs ஈஸியா ஆயிடுது. அப்படிங்கிறப்ப கார்த்திக் சார் சொல்றாங்க, டைரக்டர் இந்த படத்தை வெளியிடணும்னு விரும்புறாரு அப்படின்ற மாதிரி. கார்த்திக் சுப்ராஜ் சார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு கன்வின்ஸ் பண்றேன்னா, இது ஒரு ஆகச்சிறந்த படம். ஆனா எனக்கு இதுல ஒரு கடமை இருக்கு. என்னால இந்த படத்தை நீங்க இது ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை என்னால ஒரு தியேட்டர்ல இருந்து எடுத்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுமா என்னங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். வியாபாரத்தை எல்லாம் விட்டுருங்க, இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆசைப்படுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, வியாபாரம் இதையெல்லாம் விட்டுருங்க, எனக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேல அந்த படத்தை பத்தி பேசுறோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல அவருடைய மைத்துனர் கார்த்திக் சார்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஒரே இன்டென்ஷன், நல்ல படம், இப்படி ஒரு படம் தமிழ்ல வரட்டும், தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கட்டும், பார்க்கறவங்க பார்க்கட்டும் சார். நம்ம போட்ட ஸ்பெண்ட் எடுக்கிறோம் எடுக்கலைங்கிறதுலாம் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எனக்கு நான் திருப்பி என்னால என்னன்னா, அந்த படத்தை அந்த படத்தோட பாதிப்புல இருந்து நான் வெளியிலே வரல.
ஆனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுமேங்கிறப்ப எனக்கு அதில் உள்ள வியாபாரங்கள் மட்டுமா, வியாபாரம் மூலியமாக எனக்கு இருக்க சிக்கலை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு பேஷனேட்டான ஆள் கார்த்திக் சுப்ராஜ் சார். அந்த படம் அதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. ஒரு படத்தை, மாற்றுமொழி படத்தை நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த பைசா வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது வந்து வரம். அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாத டைரக்டர் இல்லை, அந்த மாதிரியான ஒரு தாக்கம். இதுக்கு அடுத்தது ஸ்டோன் பெஞ்சிலேருந்து அடுத்த ஒரு படத்தோட நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒண்ணுமே கிடையாது, என்ன வேணா, அதாவது வியாபார டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே சொன்னேன். இல்ல நீங்க அந்த படத்தை பார்த்துடுங்க, படத்தை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு நல்ல படமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், அவ்வளவு நல்ல படமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து ஒரு பேன் இந்தியா படமா வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சார்லி பார்த்தேன். எனக்கு ஜென்ரலா வந்து டாக் இதுல கொஞ்சம் அலர்ஜி. வீட்டில் வந்து லாக்டவுன் டைம்ல குட்டி பாப்பா கஷ்டப்பட்டு என் வீட்டில் வந்து ஒரு பப்பி வாங்கினா கூட அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு அவ்வளோ வேலை பார்த்தேன் நான். இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த படத்துல ஒரு கனெக்ட், அதை சொன்னாங்கல்ல, இந்த பக்கம் வந்து ஒரு கேஜிஎஃப் மாதிரியான படம் வந்து ஒட்டுமொத்த கோவத்தை காட்டும் போது ஒரு அன்பின் பரிமாணத்தை, அது வந்து டைரக்டரா இருக்கட்டும், அதுல உள்ள ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ரக்ஷித் சாரா இருக்கட்டும், ஸ்டேட் பை ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அனிமல் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு அவார்டுனா அது சார்லி கொடுக்கலாம். எப்படி நடிச்சிச்சுன்னு தெரியல, அதோட எக்ஸ்பிரஷனு இன்னைக்கு பல நடிகர்களால நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு படமா இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சினிமாவை அதிகம் நேசிக்கிறவங்களுக்கு சரியான படங்கள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நம்புறவன் நான். என்னைக்கோ ஒரு மாற்றுமொழி படத்தை எடுத்துட்டு எனக்கு இந்த பைசாவே வராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு 2 மச்சான்களும் சேர்ந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும்ட்டு நின்னாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றுமொழி படம், கேஜிஎஃப் மிகப்பெரிய மெனக்கடலோட கன்னடத்திலேருந்து எல்லா மொழிகளையும் வந்த ஒரு படம். அந்த மெனக்கடலுக்கு ஒரு துளி கூட குறையாது இந்த படம். இந்த படத்துல அந்த ஹீரோவுக்கும் அந்த டாகுக்குமான பாண்டிங், அதை எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி வேலை வாங்கியிருப்பாங்க, பிரமிப்பா இருந்துச்சு. அதோட லெங்க் எடுத்தோன்னே சென்சார் சர்டிபிகேட்ல அதோட டியூரேஷன் பார்த்துருந்தேன். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அது தெரியவே இல்லை. முழுக்க அன்பின் வெளிப்பாடா இருந்துச்சு. ஒரு கன்னடத்திலேருந்து அடுத்த கேஜிஎஃப் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அனிமல் லவர்ஸும் கிட்ஸும் கொண்டாடுறதுக்கான ஒரு படமா இருக்கும். அனிமல் அல்லது பெட் வச்சு பண்ணக்கூடிய படங்கள்ல இது ஒரு பெஞ்ச்மார்க் படமா இருக்கும். இந்த படத்தை தந்த குழுவினருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் எனது நன்றி. Hi everyone, my name is Rakshit Shetty and I'm an actor director from Kannada. And in this film I have played a role of veterinary doctor. So I do love pets. And the reason that I really wanted to involve in this project is how well made this idea was and what they were as a team trying to execute. I really like Rakshit Shetty and Kiran Raj and their effort, because as a director, even I'm a director, but I wouldn't spend 5 years on a movie, because it takes a lot of courage and lot of determination to make a movie which the world can watch and any person in the world can claim this movie connected to us and this is our movie. And thank you so much Kiran Raj and Rakshit and Paramma for making me a part of this movie, and thank you Stone Bench for helping us to reach out the wider audience, because it's always a good cause when art crosses boundary and reaches all the heart. And thank you so much for opening your hearts to us, and do support us, and I can promise you it's a good movie and
do watch it, and June 10th it's releasing, and do support. Thank you. Hi, good afternoon, everyone. Thank you so much for being here for the press and media. நான் மேடை ஏறி போகும்போது திரும்பி வணக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அப்போ நேராக போய் உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா சக்தி சார் வந்து திரும்பி வணக்கம் சொல்கிறாங்க, கார்த்திக் வந்து வணக்கம் சொல்லும்போது ஐயோ எனக்கு தெரியாது, ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஐ எம் அப்பாலஜைசிங் ஃபார் தேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் திங். And this film has been I would say we are very lucky and honored to actually present this film, Tamil பொறுத்த வரைக்கும். ஏன்னா Rakshit has been Mr. Rakshit Shetty has been a great friend of us, from 2016 through one of our friend Pavan, who heads the marketing for Stonebench. So apparently there's been a lot of non-filmy things is what we've been used to. Like, naga povom, Bangalore povom, we just, spend a lot of time together. And apapa nadakkum, but it's been a very strong bond and relationship that has started. And when this thing, I think last year when they had finished the film, they really want to showcase the film to us, so that it can be presented under Karthik Subbaraj, so it can have a wider reach. When me, Karthik, and my partner Kalyan, when we all watched it, I think there are no words to explain it. அது வந்து ரொம்ப ஒரு basic draft version தான், edit மட்டும் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னன்னே இட்ஸ் லைக் வி ஆர் லைக் ஸோ அமேஸ்ட், என்னடா இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க எப்படி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டைம் இஸ் மணி அப்படின்றது பீப்புள் ஆல்வேஸ் பீன் சேயிங் தட். பட் திஸ் டீம், நோ, டைம் இஸ் பேஷன். ஏன்னா they've been sitting under this for 4.5 years, and I'm like, hats off to you for being so passionate about films and trying to give such beautiful films to the world. And this gives us more energy and opportunity to express ourselves. And as a production house, we have to try to reach much more bigger benchmarks in terms of what we are trying to do. And the good thing right now is where the diversification is happening across. So Tamil, Telugu, Kannada, Malayalam, Hindi, அப்படின்ற ஒரு விஷயங்களை தாண்டி it is all pan-Indian films actually. ஏன்னா எங்கே போனாலும் they are talking about Indian films. It's not any more regional is what it is. So அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது continuous of certain films which has come, I think Charlie is going to set the same benchmark, or if God wish and if you all wish, it can even cross the benchmark over there. So hats off to Mr. Rakshit Shetty, Mr. Kiran Raj, the director, a young chap, a sweet chap. He's been traveling with Rakshit for almost 8 years, and Rakshit being a great actor and a very big personality over in the Kannada industry, giving an opportunity to an young talent who's been associated with him is something that every talent should actually follow. So that brings up lots and lots talents to the industry. So Kiran has done an absolutely brilliant job. And Raj, I've seen your film. I have not got an opportunity to interact, but it's been amazing in terms of your direction and action. And the heroine also has played a wonderful role. And only one thing which Mr. Shakti sir sonar actually. Shakti sir has been a great friend, and thank you so much for giving a few good words about the organization and the passion that we drive towards. ஒரு அனிமல் ஆக்டர் அப்போ ஆக்டருக்கு ஒரு அவார்டுனா சார்லிக்கு, I would actually compete and say best actor, if you have an award, try to compete with Charlie and try to back the award is what I would say actually, because unbelievable. அது எப்படி, ஐயோ, அது pets are always like very friendly. என் வீட்டில் ஒரு பெட் இருக்கு, இட்ஸ் கால் மார்வல். நாங்க ரொம்ப இருக்கோம், பட் அதை சும்மாவே சொல்றத கேட்காது. அதை ஒரு படத்துல எக்ஸ்பிரசிவா கண்ணு பேசுது, வாய் பேசுது, கை பேசுது, கால் பேசுது. I'm like, it was stunned and it was so amazing. So hats off to her, and I would really like, give an opportunity, few more films we should work with Charlie and make Charlie as a brand. I think you have a great IP in your hand, you should make use of it, Rakshit and team. And coming to the Tamil version, அதாவது இந்த படத்தை தமிழ்ல அதுக்கு ஒரு பரிமாணம் கொடுத்து, அது ஏன்னா டப்பிங் படம் அப்படின்ற ஒரு விஷயம் ஐ திங்க் இட்ஸ் நாட் எனிமோர். ஏன்னா பீப்புள் ஹவ் மேட் ஷுர் அது சிங்காகட்டும், அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றதாகட்டும், ஐ திங்க் இந்த விஷயத்துல கிரெடிட் கோஸ் டு த என்டையர் டயலாக் ஆர்டிஸ்ட், த டப்பிங் ஆர்டிஸ்ட், த ரைட்டர்ஸ், த லிரிக் ரைட்டர்ஸ், த சிங்கர். ஐ திங்க் முடிஞ்சா அது ஒரு தமிழ் படம் இல்லைன்றத ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. இஃப் யூ கேன் ஃபிகர் இட் அவுட், தென் வி வுட் happily accept it and learn from, if there is anything over there. So it's been a great journey, and the Shakti Film Factory avanga da release பண்றாங்க. So we hope it will have a good grand release along with the other films. And at
juncture, I would really like to thank my brother-in-law, Karthik Subbaraj, as well, who has been a great support in our journey, and my partner, Kalyan and Pawan, who also been, without them, I wouldn't be standing here. And last but not the least, S.J. Surya, sir. I think ஸ்டோன் பெஞ்ச்ன்ற நிறுவனம் வந்து 2013 வேற ஒரு விஷனுக்கு தொடங்கணும். அப்ப 2014 முதல் லான்ச்லயே S.J. சூர்யா சார் வந்து சில வார்த்தைகள் சொன்னாரு. அதை நான் நேத்தி போய் ரீவிசிட் பண்ணா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம்ன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And he's been a family and he's been supporting us right from day one. And long way to go forward. And thank you so much for supporting us all the way. And we will be looking forward for your support in the future as well. And all the very best to Charlie 777. Hope we will all celebrate much more after the release of the film. Thank you guys. Thank you. Vanakkam. My name is Sangeeta Shringeri and I'm playing Devika Aradhya in 777 Charlie. All I would like to say about my experience would be like, not everyone gets a chance to work with a dog in their film, and working with Charlie has been an extremely unique experience for me and probably for everyone in the team. And more than that, I'm extremely proud to be the part of this team. The team has everyone there, like, who is perfect in their field, be it our director Kiran Raj sir, our producer come hero Rakshit Shetty sir, or our DOP Arvind Kashyap sir, Pratik sir who has edited this film, Norbin sir who has given the music to this film. Everyone has done an amazing job. More than being Devika in this film, I'm just happy and I feel lucky that I have been chosen to play a small character in this film, because this movie is an emotion, and everyone is going to travel with Dharma and Charlie throughout from Mysore to Kashmir, and they will travel that to your heart. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் படம் பார்த்துதான் தமிழ் கொஞ்சம் கற்றுருக்கிறேன். ஸோ எதா மிஸ்டேக்ஸ் இருந்தா சாரி. அண்ட் ஸோ ஓகே. ஸோ நான் ஒரு பெரிய டாக் லவர். எனக்கு என்னோட டெபியூ மூவி எந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலான்னு நான் திங்க் பண்ணும்போது சார்லி என்ற ஒரு சப்ஜெக்ட் விட்டு எனக்கு வேற ஒண்ணுமே வரல. ஸோ எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட், அண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நான் ரெடியா இருந்தேன். ஸோ அந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வேற ஒரு ஹீரோ இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிரிக் பாட்டி நான் அசோசியேட் ஆயிருந்தேன். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஆன்லைன் கம்ப்ளீட் பண்ணி ரக்ஷித் சார் கிட்ட எடிட்டிங் டைம்ல கிரிக் பாட்டியோட அப்ப போய் சொன்னேன். அது கேட்டு அவரு செம்மையா இருக்கு கிரண், நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு அவரோட டேட்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சு வேற ஒரு ஹீரோவுக்கு ஆக்டருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இது சொன்னதுக்கப்புறம் அவர் ஓகே கிரிக் பாட்டி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நானே இது ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னாரு. கிரிக் பாட்டி பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு. ஸோ அவரு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சார்லியோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு 1 இயர்ல இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தேன். பட் ஒன்ஸ் ட்ரைன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது ஓகே இது 1 வருஷத்துல எல்லாம் முடிக்க கூடாதுன்னு. ஸோ அப்ப வேற ஆக்டருக்கு அந்த டேட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ரக்ஷித் சார் வந்து நான் பண்ற என்னோட டேட்ஸ் ஏஎஸ்என் ஸ்டார்ட் இருந்தது, என்னோட டேட்ஸ் உனக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும்னா நான் இது பண்றேன்னு சொன்னாரு. ஸோ ஓகே நான் ஃபர்ஸ்ட் மூவிக்கு ஒரு ஸ்டாரோட டேட்ஸ் கிடைச்சதுனால ஓகே எனக்கு ஒண்ணுமே பரவாயில்லன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு அப்போ பட்ஜெட் கம்மி தான் இருந்தது. ஸோ என்னோட ஐடியாஸ்
ரொம்ப பெருசா இருந்த ஐடியாஸ் இருந்தது. பட் பட்ஜெட்னால நான் எல்லாமே சைடில் வச்சிருந்தேன். ஸோ அப்போ ரக்ஷித் சொன்னாரு, பட்ஜெட்டை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேணாம், அது என்ன மைண்ட்ல வருது எல்லாமே எழுதிக்கோ, ஸோ நம்ம இது பண்றோம்னு சொன்னாரு. ஸோ அங்க இருந்து இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யா, அவரு எல்லா ஆர்டிஸ்ட், ரக்ஷித் சார் அண்ட் ராஜ் சார், சங்கீதா அண்ட் என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ், நாபின், பிரதீக், அரவிந்த் அண்ட் இன்க்ளூட் பிரமோத் சார். ஸோ இவர் எல்லாருமே மோர் தென் 3 years இதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது தான் எனக்கு என்னோட மைண்ட்ல இருந்தது, ஓகே கன்னடாவில் ஒரு சேஃபான ஒரு ஹேண்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிருக்கு. பேன் இண்டியா இது பண்ணணும்னு ரக்ஷித் சார் சொல்லி, அதுக்கப்புறம் பேன் இண்டியாவுக்காக நிறைய பிளான் பண்ணி, எங்கேயும் அந்த ரீஜனல் ஐடியாஸ் எல்லாமே வராத, ஈச் லாங்குவேஜ்ல அது பார்க்கும்போது அந்த படத்தோட ஒரிஜினல் ஃபீல் வரணும்னு நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் தமிழ் வரும்போது த ஃபர்ஸ்ட் நம்ம கன்னடாவில் ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, தமிழ் வரும்போது இது அப்படியே ஒரு சேஃபான ஒரு கைகளுக்கு இது கொடுக்கணும்னு எங்களுக்கு இருந்தது. ஸோ அப்போதான் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்தாரு. அவர் படம் பார்த்து அவருக்கு பிடிச்சு, ஓகே இது நாம பண்றோம், இது தமிழ்ல நாம ரிலீஸ் பண்றோம் அவர் வந்தாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேல் சார், அவரும் ரீசெண்டா படம் பார்த்தாரு, எனக்கு அவரோட ஃபீட்பேக்கும் கிடைச்சது. ஸோ டபுள் சேஃபா இருக்கு இப்போ தமிழ்நாட்டில். ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸோட டீம் கார்த்திகேயன் சார் அண்ட் பவன் சார், கல்யாண் சார், இந்த கான்சர்ட்டா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டப்பிங் வரும்போது எனக்கு விஜய்குமார் சார் பற்றி ஆல்ரெடி நம்ம ஏடி கார்த்திக் அவர் சொல்லியிருந்தாங்க, அவர் எப்படி ஒர்க் பண்றது, எந்த மாதிரி டெடிக்கேட்டடா இருப்பாங்கன்னு. ஒரு வாட்டி நான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவரோட நான் ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வந்து சாலிகிராமல் ஸ்டுடியோ இருக்கு ருத்ரா மூவிஸ்ல, அங்க சேகர் சார் மீட் பண்ணோம். அண்ட் காயத்ரி மேம் நம்ம இன்ஜினியர், அவரும் மீட் பண்ணோம். அண்ட் எனக்கு வேற எல்லா லாங்குவேஜ்ல ஏஎஸ்என்ல ரக்ஷித் சாருக்கு இருக்கிற வாய்ஸ் இருக்குல்ல, ஸோ அது நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். மலையாளம் அண்ட் தெலுங்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தேன். தமிழ் மட்டும் நான் இந்த வாய்ஸ் கேட்டில்ல, இந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கு, இது ரக்ஷித்க்கு அவருக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொன்னேன். அண்ட் டப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான், ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு ப்ராசஸ் அது. நான் அவருக்கு டைரக்டா சொன்னேன், சேகர் சார் இந்த சில இடத்து நீங்க பண்ணிருக்கிற அந்த மாடுலேஷன் ஈவன் ரக்ஷித் சார் விட நீங்க செமையா பண்ணிருக்காங்கன்னு நான் அங்கேயே சொன்னிருந்தேன். நான் ரக்ஷித் சாருக்கு வந்து அதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் விஜய்குமார் சார் தமிழ் அண்ட் தெலுங்கு 2 மொழியில் அவரு தான் எழுதியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஸ்கிரிப்டோட சோல் இருக்குல்ல, அத எனக்கு எவ்வளவு கிளாரிட்டி இருந்தது, அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி அவருக்கு இருந்தது. எங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவரு அதான் நான் சொன்ன வருது என்னன்னா, ஒரு படம் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலியா அது ஒர்க் பண்ணிருந்தோம். அங்க இருந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த அவுட்புட்டுக்காக ஈவன் காயத்ரி மேம் வரைக்கும் சேகர் சார் டப் பண்ணும்போது இது சரியில்லை, பெட்டர் பண்ணணும்னு அவரும் ஐடியாஸ் அங்க இருந்து சொல்லி எல்லாரும் அந்த அவுட்புட் வர்றதுக்காக. அண்ட் நான் ஒரு கேரண்டி தரேன், இந்த படம் நீங்க தமிழ்ல பார்த்தா டெஃபினெட்லி இது ஒரு டப் படம்னு நீங்க சொல்ல மாட்டேங்குது. எனக்கு 100% கேரண்டி இருக்கு. இது தமிழ் படம்னு நீங்க 100% சொல்லுவாங்க. அதுக்கு தேவை இருந்த அவ்வளோ டைம் நாம ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம சிங்கர் அரவிந்த் அண்ட் லிரிசிஸ்ட் மதுரகவி சார் அண்ட்
முத்தமிழ் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் அவர் எழுதியிருக்காங்க. ஸோ மதுரை கவி சாருக்கு நான் நிறைய டார்ச்சர் கொடுத்துருந்தேன். ஸோ ஏன்னா அந்த சாங்ஸ்ல நிறைய 2-3 சாங்ல லாஸ்ட் ஒரு சாங் எனக்கு எல்லாமே லிரிக்ஸ் எல்லாம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் ரெக்கார்ட் எல்லாம் ஃபைனல் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு கேட்டு இல்ல சார் இதுல கொஞ்சம் டப் ஃபீல் வருது, இன்னும் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கும்போது தான் எனக்கு அந்த தாட் வந்தது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு நைட்டில் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணி அவர் இங்க வந்து அதை பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அண்ட் சுரேஷ் சார் எனக்கு கர்நாடகாவில தலைவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அந்த ஒரு வீடியோ கிளிப் செம்ம வைரலா இருந்தது. நான் ஒரு மோர் தென் 100 times நான் அது பார்த்திருக்கிறேன். அண்ட் அங்க இருக்கிற எல்லா ட்ரோல் வீடியோல அது இதுல எல்லாத்துக்கும் கவுண்டர் அதுதான் டயலாக் போட்டு இருந்தாங்க. சார் உங்க ஒர்க்கோட அட்மையர் பண்ற ஒரு ஆளு நானு. ஸோ இங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் எஸ் அண்ட் நிக்கில் சார், ஸோ அவரு இந்த பிகினிங்ல இருந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் என்னோட ஜெர்னி 5 years ஆச்சு. ஸோ ஒரு மினிமம் 3 years ஆச்சு. இந்த 3 yearsல எல்லாருமே ஏன்னா ஓகே பர்த்டே செலிப்ரேஷன் போஸ்ட் தான் நிறைய வாட்டி போயிட்டு இருந்தது. இன்பிட்வீன் அப்டேட்ஸுக்காக நிக்கில் சார் கூப்பிட்டு நம்ம இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஆர்டிக்கல் பண்ணலாம், ஸோ ஆடியன்ஸுக்கு இப்படி நம்ம போர்ட்ரே பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த மீடியா அவரை கூப்பிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணி இந்த கண்டென்ட் நம்ம வெளியில விடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த ப்ராஜெக்ட தமிழ்நாடுல ப்ராப்பரா போர்ட்ரே பண்றதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அண்ட் எல்லாருக்கும் இதுவரைக்கும் படம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எங்களோட ஒரு ஹானஸ்ட் எஃபர்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் சார்லி இந்த படத்துக்கு சார்லின்னு நான் எனக்கு இதோட காஸ்டிங் பண்றதுக்காக ஸோ நான் ஒரு பப்பி தேவை இருந்தது. அப்ப நிறைய நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு எல்லாருக்குமே சொல்லி எனக்கு ஒரு பப்பி வேணும், இந்த மாதிரி அத கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும், ஃபேஸ் எக்ஸ்பிரசிவா இருக்கணும், இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன். எந்த போட்டோஸ் வீடியோஸ் வந்தாலும் எனக்கு அவ்வளவு சீக்கிரமா ஓகே ஆகல. ஸோ ஃபைனலி என்னோட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாரு, அவருடைய யாரோ ஃப்ரெண்டு ஒரு டாக் எடுத்திருக்காங்க. பட் அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், தாங்க முடியல, ஸோ யாராவது இருந்தா அது கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்ப நான் சரி அனுப்புங்க, நான் ஒரு வாட்டி பார்த்து சொல்றேன்னு. ஸோ அவ்வளவுதான் இந்த சார்லி. ஸோ அதோட ஓனர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி என்னோட படத்துக்கு வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறவரு. ஸோ வித்வுட் சார்லி there is no 777 சார்லி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேராக பாருங்க, டைரக்டர் சீட்டுக்கே போயிடுச்சு. ஓகே, அவார்டு கன்ஃபார்மு. ஸோ அடுத்ததா யார் வர போறாங்க இந்த மேடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேசுவதற்கு, இவங்களோட படங்கள்ல படைப்புகள்ல எல்லா விதமான வாட்ஸ்அப்ல இருக்க இமோஜியும் பார்க்கலாம் நம்ம. ஆனா இவர்கிட்ட அந்த ஹாப்பி ஸ்மைலி ஃபேஸ் மட்டும்தான் எப்பவுமே பார்க்க முடியும். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, படம் ரிலீஸ் அப்பயும் சரி, ஒரு காமான இமோஷனை கேரி அவுட் பண்ணுவார். அண்ட் அதையும் தாண்டி அவருடைய என்டையர் டீமுக்கும் அதே ஹாப்பினஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச இயக்குனர் திரு கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களை பேச வைக்கிறோம். இல்லை, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா ஐ திங்க் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு. நாங்கள் எஸ்பெஷலி சோன்மேட்ஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் பேக். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து இட் இஸ் ரிவைவிங் பேக் ஆஃப்டர் திஸ் கொரோனா. ஸோ ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்தில் இருக்கோம். ரொம்ப ஸோ நன்றி, எல்லாமே வந்ததுக்கு நன்றி.
ஸோ இந்த படம் எஸ்பெஷலி எப்படின்னா, நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பவன் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஷோ மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பவன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஜெர்னி ஸோ ஃபார். ஸோ அது மூலமாக எங்களுக்கு ஆல்வேஸ் தெர் இஸ் ஒரு கனெக்ட் வித் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்னும் லைக் ஈவன் புனித் ராஜ்குமார் சார் இருந்தப்போ கூட வி ஹவ் மெட் ஃபியூ டைம்ஸ். அண்ட் தென் த்ரூ பவன் ஐ சா ஃபிலிம், அதாவது ரக்ஷித்தோட உழுதுவர் கண்டக்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ பவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் செமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்போ ஐ காட் கனெக்டட். அந்த ரக்ஷித் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். மீட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு செம்ம ஒரு பேஷனேட்டான ஒரு டீம். ரக்ஷித் ஹிம்செல்ஃப் இஸ் அ ரைட்டர், டைரக்டர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ப்ளஸ் அவங்க டீமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஜாலியாக இருப்பாங்க. அவர் ரிஷப்லாம் வந்துட்டு ஒரு செம்ம ஃபன் டீம் அண்ட் ஆஸ் வெல் வெரி வெரி பேஷனேட் டீம். ஏன்னா எப்போ நாங்கள் நிறைய வாட்டி பெங்களூர் போனப்போ அவர் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் போய் நிறையா பேசிகிட்டு இருப்போம். அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்றது, பயங்கரமா பெருசா ட்ரீம் பண்ற ஒரு பர்சன். சினிமா பத்தி தான் எப்பவுமே பேசுவாரு. ஐ மீன் எங்களோட டிஸ்கஷன் எல்லாமே மோஸ்ட்லி அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் யூ வாண்ட் டு டூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி பேஷனேட், வெரி அவரோட கனவுகள் நிறைய பெருசா இருக்கும். ஸோ அப்படி ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ 777 சார்லி அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் நினைச்சேன், ஏன்னா ரக்ஷித்தோட ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் அந்த ஒரு கேங்ஸ்டர் இந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ 777 சார்லி நான் சரி ஓகே நாட் 7 ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ பண்றாரு, ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். அது ஒரு த்ரில்லர் படமாக தான் இருக்கும், இல்லை ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் சார்லின்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அப்புறம் நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு பவன் வந்து சொன்னாரு, அது மாதிரி வேற ஒரு 777 சார்லியோட ஒரு 15 மினிட் கட் ஒன்று இருக்கு, அது பாக்குறீங்களான்னு கேட்டாரு. கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் வந்து அந்த உழுது மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு அழகான அந்த 15 நிமிஷம் கட்டு தான் நான் பார்த்தேன். அந்த கட்டு தான் ஆக்சுவலி போட்டு காமிச்சோம். ஸோ அதை பார்த்துட்டு ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐ குடன்ட் டாக். அந்த ஒரு எமோஷன் ஒன்று வந்துச்சு. அந்த ஒரு 15 நிமிஷத்துல வந்து தே மேட் மீ ஃபீல் ஆல் த எமோஷன்ஸ். அதாவது வந்து ஏன்னா பேசிக்கா வந்து ஐ திங்க் உலகத்திலே வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்ற ஒரு எமோஷன் தான் ரொம்ப முக்கியமான எமோஷன். ஐ திங்க் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத அன்கண்டிஷனல் லவ் ஐ திங்க் டாக் கேன் கிவ் ஆல்வேஸ். அந்த ஃபீலை வந்து அந்த ஒரு 15 நிமிஷத்துல வந்து தே மேட் மீ லாஃப், தே மேட் மீ க்ரை, எவ்ரிதிங். ஸோ உடனே நான் பவன்கிட்ட சொன்னேன். உடனே கார்த்திகேயன் கால் பண்ணிட்டு செம்மையா ஒரு படம் இருக்கு அண்ட் தே வாண்ட் டு ரிலீஸ் இன் தமிழ். டெஃபினட்டா நம்ம வி வாண்ட் டு பி அசோசியேட்டட் எனி காஸ்ட். அதாவது வந்து நம்ம இப்படியோ இதில் அசோசியேட் ஆகணும் அப்படின்னா. பிகாஸ் ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் பண்ணது நான், கார்த்திகேயன், கல்யாண், பவன் எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே வில் பி ஆல்வேஸ் டெல்லிங், நம்ம வந்து இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா ஆரம்பிச்சு இது பண்ணாலும் வந்து வி ஆல்வேஸ் வாண்டட் சம் ஃபில்ம்ஸ். நம்ம எல்லாருமே வந்து பின்னாடி வந்து ஓகே இந்த கம்பெனியில இந்த படம் பண்ணிருக்கோன்றதுக்கு நம்ம பெருமைப்படுற மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்போம். அண்ட் ஐ திங்க் ஒவ்வொரு படம் நாங்கள் பண்றதும் அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். அண்ட் சோஃபார் நிறைய படங்கள் நல்லதா அமைஞ்சிருக்கு. நிறைய படம் நாங்கள் நினைச்ச மாதிரி வரல, இது எல்லாமே இருக்கும். பட் திஸ் இஸ் ஒன் ஃபில்ம், 777 சார்லி இஸ் ஒன் ஃபில்ம் விச் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, எங்க டீம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வி ஆல் வில் சே இந்த படத்துல அவங்க அசோசியேட் ஆனதுக்கு வி ஆர் ஃபீலிங் வெரி வெரி content, satisfied, happy, successful already. So thanks Rakshit for giving us a chance to be associated with this beautiful film. And I think நிறைய நம்ம படத்தை பத்தி பேசியிருக்கோம். ஸோ கிரண் வந்து கிரணையும் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கிரண் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னப்போ சரி ஒரு பெரிய ஆள் பாருன்னு வச்சேன். அதுவும் கிரண் பார்க்க கிரனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐ திங்க் இந்த படம் மேக்கிங் வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி பீட்சா நான் போனப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் பண்றப்போ ஒரு சீன் வச்சிருந்தேன், ஒரு டாக் வச்சு ஒரு சீன் வச்சிருந்தேன். அன்னைக்கு வந்து லிட்டரலா நான் அழுதுட்டேன். அதாவது வந்து ஏன்னா வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மியான டேஸ்ல ஷூட் பண்ணணும், ஒரு நாள் ஷூட் பண்ண முடியாது, ஐ மீன் ஒரு நாள் கூட ஷூட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு டாக் வச்சு அந்த சீன்லாம் பெருசாலாம் இல்லை, அந்த டாக் வந்து குலைக்கணும், அது விஜய் சேதுபதி பாப்பாரு பயப்படுவாரு, அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதை ஷூட் பண்றதுக்கு எனக்கு 6 மணி நேரம் ஆச்சு. அந்த கால் ஷீட் எக்ஸ்ட்ரா போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகி அப்போ அடுத்த நாள் அந்த சீனே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போனேன். எப்படி இதை பண்ணீங்கன்னு தெரியல சத்தியமா. அதுவும் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து I think you are also like so passionate, but you are also so lucky to have some producer like Rakshit. ஏன்னா இவ்வளவு தூரம் அந்த டீம் and I think entire team to have so much time and even it will cost money. அதுக்கு ஒரு கால் ஷீட் எக்ஸ்ட்ரா செலவாகும், எல்லாத்தையும் மீறி they all wanted that
a beautiful story to be told in the film அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ்ல they all done a great film and we are very happy. டெஃபினட்டா வந்து இந்த படம் ஐ திங்க் இது ஒரு யூனிவர்சலான ஒரு எமோஷன், அதாவது ஒரு யூனிவர்சலான ஒரு ஃபீலிங். சில படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லைஃப் பத்தின ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லுவாங்களா, ஒரு ரியல் ஃபீல் குட் ஒரு ஃபீல் வரும். ஐ திங்க் சில படங்கள் லைக் ஒரு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம் பார்த்தேன்னா அது பார்த்து முடியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விஷயங்கள்லாம் தோணும். அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ஃபீல், ஒரு எமோஷன் இருக்கு. டெஃபினட்டா நீங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க ஃபார் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா டெஃபினட்டா திஸ் வில் மேக் யூ உங்க லைஃப்பை நீங்களே வந்து அழகா பார்க்காது. கண்டிப்பா இந்த படம் வந்து ஏன்னா ஒரு சினிமாவோட அழகே அதை நான் வந்து உங்க லைஃப் பத்தின சில விஷயங்கள் யோசிக்கிறேன். அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ்வும் வந்து யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் இட். அண்ட் கண்டிப்பா வி நீட் யுவர் சப்போர்ட். இந்த படத்தை பத்தி கண்டிப்பா பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸும் நல்ல விஷயங்களும் எழுதுங்க. ஸோ தட் திங்க் மெனி பீப்புள் வில் சி திஸ் ஃபில்ம். அண்ட் ஐம் வெரி ஷூர் ஏன்னா இந்த படம் பெரிய லெவலில் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. நாட் ஓன்லி ஹியர், நாட் ஓன்லி இன் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, ஆல் பேன் இண்டியா ரிலீஸ் பண்றாங்க. டெஃபினட்டா இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். அண்ட் இதை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் June 3rd விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது, விச் இஸ் ஹேவிங் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். அதுல இருந்து June 10th நாங்கள் 1 week கழிச்சு வரோம். ஸோ டெஃபினெட்லி இட் பி a challenge to have good theaters and make people மக்கள் வந்து உள்ள வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அலையை கிரியேட் பண்ணும். அதாவது வந்து ஒரு மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம். நன்றி. கண்டிப்பா ஒரு சக நடிகர் தாங்க. நான் முதல் நாள் நடிச்சது அவர் கூட தான், டான்ல. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் ஒரு நல்ல நடிகனா ஒரு செரிஷ் ஆக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல் விதை போட்ட கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும், இந்த ஸ்டோன் பெஞ்ச் சிஇஓ மச்சான் கார்த்திக் சாருக்கும், சார்லி படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் ரக்ஷித் ஷெட்டி சாருக்கும், டைரக்டருக்கும், எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பு எங்க இருக்கிறதோ உலகம் அங்கு இருக்கும். உண்மையான அன்பு எங்க இருந்தாலும் அது வந்து எல்லாரும் மனதிலும் போய் அமரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த சார்லி 777. ஏன்னா நான் இப்ப பார்த்தேன், அவர் வந்து அப்படியே பொசிஷன் கூட கரெக்டா உட்காந்து ஸ்டேஜில் அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்படி சாதாரண அங்கே போய் டைரக்டரோட உட்கார்றாரு. டைரக்டர் கையில தண்ணி ஊற்றி அதுக்கு கொடுக்குறாரு. அது அது நக்கி குடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ மோர் தென் அ மூவி, அவங்க வந்து அந்த லைஃபா வாழ்ந்துருக்காங்கன்றத என்னாலே பார்க்க முடியுது. சோ அமேஸ்ட். இங்க உட்கார்ந்து அங்க வந்து இது வந்தா டைரக்டர் வந்தா கூட வந்து படுத்துக்குது. அங்க வந்து உட்கார்ந்தா அவர் கூட உட்காந்து கையில அவர் தண்ணி கொடுக்குறாரு, ஏதோ குழந்தைக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ சார் படம் அப்ரூவ் சார். இது நீங்க ஒரு மேக்கிங்கே இவ்வளவு தூரம் ஒரு அஃபெக்ஷனேட்டா பண்ணிருக்கீங்கன்னா டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப் சார். டெஃபினட்டா நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. முதல்ல நம்ம ஒரு விஷயத்த, அதாவது ஒரு மனசுல இருந்து உண்மையா ஒரு மனசுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து எவ்வளவு விரும்பி ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோமோ அது வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். உலகத்துல இருந்து எல்லாத்தையுமே அதுக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீங்க ஒரு நல்ல கதையை மனசோட பண்ணிருக்கீங்க. ஐ கேன் see you ஒரு விஷயத்த இவ்வளவு ரொம்ப பேஷனேட்டா நீங்க அணுகக்கூடிய ஒரு ஆளா டைரக்டர் நான் பாக்குறேன். நான் அந்த எண்ணம் தான், அந்த உங்க தாட்டு தான் அதுக்கு நல்ல ஆக்டரையும் நல்ல டெடிகேட். பாருங்க எங்கேயோ போய் கடைசியில் அவத்து வந்திருக்கு பாருங்க. அது எல்லாமே டெஸ்டினி தான். அது வந்து அப்போ வந்து நான் நினைச்சேன் ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பெரிய ஸ்கேல்ல எடுத்திருக்காங்க படம். இந்தியாவில் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. நல்ல பெரிய ஸ்கேல். அதே சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பாம்புக்கு போய் பால் ஊற்றுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் வந்து அதோட மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பாம்புக்கு போய் எல்லாரும் பால் ஊத்துறாது. எந்த நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியனோட சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பிறவிகள் எடுப்பாங்க மனுஷங்க. அடுத்து இந்த பிறவி எடுக்கிறான், இவன் அந்த பிறவி எடுக்கிறான்.
இப்போ அடுத்த பிறவில நான் வந்து ஒரு புலியா பிறப்போம், ஒருத்தன் அடுத்த பிறவில வந்து ஒரு ஈயா பிறப்போம், ஒருத்தன் அடுத்த பிறவில ஒரு 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 நாயாக பிறப்பான், அதுக்கு ஒரு எலியா பிறப்பான், பாம்பா பிறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மேபி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இந்த சார்லி உள்ள இன்னைக்கு இருக்கணும் நான் கண்டிப்பா நான் நம்புறேன். ஏன்னா அந்த ட்ரெயிலர் அவன் திரும்பி பார்க்கறதும் அவன் கொடுக்குற ரியாக்ஷனும் சோ அமேஸ்ட். அது சக்தி சார் சொன்ன மாதிரி அவன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறான் டெஃபினட்டா. ஸோ சம் கிரேட் சோல் would have gone into him for sure. அதனால்தான் உங்களோட தாட்டும் இந்த அதுக்கு தேடி வந்திருக்குங்க. அது டெஃபினட்டா நான் இதெல்லாம் சில ஃபீல் பண்ண முடியுமா, இது அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம when we keep so much love in something, இந்த டோட்டல் யூனிவர்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உலகம் வந்து ரொம்ப சிறுசாயிடுச்சு. பேன் இண்டியன் மட்டும் இல்லைங்க, நல்லா இப்போ எல்லாம் சைனா ஜப்பான்ல எல்லாம் கூட படம் ரிலீஸ் ஆகுது, ஹாலிவுட் எல்லாம் போகுது, எல்லாமே பேரியர்ல எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா அது உலகம் பூரா எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டா சார்லி வந்து ஒரு சிறந்த ஒரு கண்டென்ட். எல்லாருமே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் டாக்டரா நடிச்ச அவர் வந்து அவரும் பெரிய டைரக்டர்னு சொன்னாங்க. நான் ஐ ஹவ் நாட் சீன் யுவர் ஃபிலிம் சார், பட் ஐ வில் டெஃபினெட்லி வாட்ச் யுவர் ஃபிலிம் சூன். சார் கூட டைரக்டர் சார் சொன்னாரு, நான் கண்டிப்பா நான் பார்க்குறேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் ஒரு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது மச்சான் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அப்போ அவங்க ஃபேமிலியில இருந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நான் போய் சொன்னேன், இந்த கம்பெனி வந்து கண்டிப்பா உலகளாவிய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குண்டான வளர்ச்சி எல்லாம் கரெக்டா விதை போட்டுட்டு இருக்காரு மச்சான் கார்த்திக் சார். அவர் கண்டிப்பா அதை வந்து உலகம் பூரா கொண்டு ஒரு சிறந்த ஒரு கம்பெனியா இன்னைக்கு ஒரு வார்னர் பிரதர்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு பெரிய கம்பெனியா அதை கொண்டு வந்துருவாருன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அது மேலும் மேலும் ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்க என்னைக்குமே சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மோர் தேன் மணி, மோர் தேன் எனிதிங், இந்த கண்டென்ட் வந்து கொண்டு எப்படியாவது மக்களுக்கு சேர்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பேஷனேட்டான அந்த முடிவு தான். அதை நான் டெஃபினட்டா நான் சந்தோஷப்படுறேன். அது ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ஒரு மரியாதையான ஒரு படமாக இது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம சக்தி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நல்லா இப்படி ஒரு இனோவேட்டிவான ஃபில்மை வந்து நீங்க கைகோர்த்து எல்லாருமா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி ஒரு அந்த பிஸ்னஸுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இதை ரிலீஸ் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பு எங்க இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். டெஃபினட்டா உலகம் அங்கே அதன் காலடியில் இருக்கும். டெஃபினட்டா அது கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு படமாக இது வந்திருக்குது. நான் கூட மான்ஸ்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டைம்ல, ஒரு எலியோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். அவர் வந்து ரொம்ப நெல்சன் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டைரக்டர், உங்களை மாதிரி ரொம்ப பேஷனேட்டான டைரக்டர் அவரு. பட் எனக்கும் எலிக்கும் இன்ட்ராக்ஷன் கிடையாது, எல்லாம் கட்டவே ஷார்ட்ஸாவே இருக்கும். ஆனா இத வச்சு நம்ம சார்லியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அது ஃபுல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ரோஹித் ஷெட்டி சாரோடைய கன்விக்ஷனை வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்படி ஒரு நல்ல கண்டென்ட் வந்திருக்கும் போது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களையும் முதலீடுகளையும் போட்டு அதுக்கு கண்டிப்பா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பே பண்ணி அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் 5 லாங்குவேஜ் டப் பண்ணி அதான் கேட்டுட்டு இருந்தேன், எப்படி பண்ணியிருந்தேன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு தூரம் பண்ணி இவ்வளவு பேஷனேட்டா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரக்ஷித் ஷெட்டி சார்ட்ட நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அதிகமா அவர் படம் பார்க்கல, கிரிக்கி பார்ட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டைம் பார்த்ததில்லை. ஒரு சீசன்ட் ஆக்டரா இருக்கீங்க சார், உண்மையாவே ரியலி ஐ அட்மையர் யுவர் ஆக்டிங். டெஃபினட்டா ஆமா அந்த 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 ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கும்போது என்னப்பா கண்ட நாய் உள்ளோட்டு யார் பாவட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஆம்புலன்ஸ் பின்னாடியே அந்த நாய் ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா ஒரு ஆக்டரா அந்த இடத்துல நம்மலாம் இருந்தா என்னென்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துவாருன்னா டெஃபினட்டா
அப்படின்னு ஒரு 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 சின்ன எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அவர் வந்து பேசாம அப்படி பாக்குறாருங்க. அதுல வந்து அந்த 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 சார்லி மேல அவருக்கு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த கனெக்ட வந்து அவர் அதுல கண்ல காட்டுறாரு. ஐபால் மூவ் ஆகல, ஃபேஸ் நகரல, புருவம் அசையல, அப்படியே கொடுக்குறாரு. இந்த ஒரு குவாலிட்டியை நான் மோகன்லால் சார்ட்ட பார்த்திருக்கேன், அப்புறம் சார்ட்ட பாக்குறேன். ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சார். டெஃபினட்டா இது வெரி கிரேட் ஆக்டர். நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ட்ரெயின்ல படம் பார்க்கல, பட் ட்ரெயிலர்லயே நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா ஹீரோயினை பொறுத்தளவுல இந்த மாதிரி படங்களை மாற்றுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல படங்கள் ஃபியூச்சர்ல கிடைக்கும். கண்டிப்பா யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்வீட். டெஃபினட்டா யூ ஹேவ் a long way to go. God will bless you with many projects. Thank you so much. தமிழக மக்கள் என்னைக்குமே ஒரு நல்ல படத்துக்கு வந்து வரவேற்பு கம்மியா கொடுத்ததே கிடையாது. சார்லி 777க்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணுன்றத தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். First of all, thank you everyone for gracing this occasion with your presence. 777 Charlie. This film is a very special film to me compared to any films I've done until now. This film definitely takes a special place in my heart because this is one film which probably helped me to blossom something here. I have always believed that every film I have taken part in, by the time I have finished that film, I am supposed to grow as a human because that's how I see my work as that, because I give my 100% to my work and probably 75 to 80% of my lifetime will be spent here. And if I'm spending so much time on something, if I'm passionate about something, then probably that has to be playing a major role in my life as well. And 777 Charlie came into my life at a point where I was a very logical person and probably I had lost touch with emotions for a certain period of time. And when I wanted to explore it back, that's when 777 Charlie happened to me. So people have been thanking me that I gave an opportunity as a producer or I gave an opportunity as an actor. But to be frank, this film was destined to happen, and it came into my life and changed a lot of things, which probably I can't explain it here. So Charlie, not just 777 Charlie, the film, but also Charlie. She. Where is she? No, she's not acting anymore. She's retired. She's made enough money already for herself. So when this film was ready, there was time. This film got ready almost 1.5 years back. And when during the pandemic, we had to take a call that should we go to OTT or should we wait? Because since I had produced the film, it was also more I wait, it is also the burden keeps increasing. So we had to take a call, and then so I asked Kiran Raj, what do you think? So Kiran Raj told me that the music is not ready yet, the background score is not ready yet, but the edit is final. We have already dubbed the film. I can show you a version of the film with the reference music. So then I was like, okay, fine, let's watch the film and then decide probably should we go for OTT or then or wait for a theatrical release. So one day he showed me the film, and once when I watched the film, I was so moved by the film that I was very sure that whatever this is, this experience has to be experienced in theater. And that is when, this is 1.5 years back, that is when we decided that however long we have to wait, let the pandemic get over, let people come back to theater. Once we know that people are rushing back to theaters, only then we'll release the film.
because when you watch this film in theater, lately I watched it in DT Studio, um, and by the end of the film, the kind of experience what you have is something different. It's something magical. Probably, I personally have not had that experience at all in my life in a theater. It's something magical. It's something divine, and yeah. So the divinity is here. The someone who can show you unconditional love, and as I said, it changed a lot of things inside me as well. Um, so when we decided that we are going, theatrical, I also decided at the same time that we had observed one thing in during the pandemic, that the dog was a best friend to most of the families. Everybody was locked down inside their house, and everybody had a dog which probably helped them to survive. Because of the love what the dogs give. And we started observing that you open social media, there's dog videos everywhere. So we knew that there is a market. Not every film has to be a pan India film, but when you have a product and there is a market, also when you are very sure about the film, and when the film is spreading a good message, then it becomes your duty that you should explore the market and make sure that the film reaches everywhere. Also, the kind of effort what the whole team has put behind this film, especially Kiran Raj, it is completely his dream and passion which has come on screen. Probably, the kind of life he has seen, because of that he could write and bring those emotions on screen. Me being a writer or director, or Raj also a director, writer or director, we keep saying that we can't make this film for sure, because this is a complete different genre of a complete different director, which only can come from someone who has seen life like Kiran Raj. So I am, to be frank, thankful to Kiran Raj for making me a part of this film, and. So yeah, so when we decided to go pan India, the first thing what we had in mind was that whoever we get associated with, they should believe in the product as much as we believe in, because that's the only way that they will take the film on their shoulders. And the first team which came on board was Stonebridge Productions, because obviously I'm a very introvert. I don't talk to a lot of people, and other than my industry people, I mean, I don't talk in my own industry also. I don't know a lot of people. So yeah. So outside my industry, I think the only team I knew was Stonebridge Productions, Karthik Subbaraj and his friends. That is because every award function I go, I just go take my award and come back. But this is one award function where Karthik Subbaraj had come, where I had gone for Ulidor Kandante and they had come for Jigar Thanda. So that was the first team who came and spoke to me, and the interaction started happening. And since then, when I come to Chennai, I meet them, I party with them. They come to Bangalore, they come to my place, and we party. But normally we talk about films, and so I told them, you guys watch the film and see what do you think about it. And once they watched the film, they were very keen. They loved the film, and so that was reason enough for me that yeah. And Stonebridge is always known for bringing different kind of concepts in Tamil. So I think it was the right association, because I could rely on them completely. I don't even have to think anything about what's happening in, for Tamil release, because they know how to, make it reach. How do you reach the audience? So thank you, Karthik, for being a part of this journey. Thank you, Karthikeyan, for being a part of this journey. Thank you, Pawan.
thank you, Kalyan. Thank you, everyone from Stonebench Productions. Mm. Yes, I think that's all. Thank you, S.J. Surya sir, for gracing your presence in today's event, and thank you, Vijay sir, for your amazing support when it comes to dubbing. You have done both Telugu and Tamil both this time. And thank you, Shekhar sir, for dubbing for me, because this is one thing which I don't know if I should be proud about or should be jealous of. Kiran came and told me that Shekhar sir, his Tamil dubbing, he's outdone you. So I was like, okay, outdone me then. I should come and learn dubbing from you then. Because dubbing is something which in the whole part of filmmaking, dubbing is something which I hate the most, because you have done something on set, but now you have to go and recreate it, get into that emotion once again, and how do you recreate that voice? So I think that is a talent on its own, and thank you so much for being what you are. You have done a great job in ASN also, and here as well. Thank you everyone once again. Thank you. ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க எல்லாரும் பாராட்டின சார்லி அவங்க ட்ரெயினர் பிரமோத் சார் இருக்காங்க. ஸோ பிரமோத் சார் ஒரு வார்த்தைகள் நீங்க அவங்களையும் பேச வைக்கலாம். நீங்க அடுத்தது. Thank you, Karthik sir, for inviting a whole team for this beautiful event. Firstly, let me thank my hero, Rakshit Shetty sir, and my director, Kiran sir, for giving me this diamond opportunity. Initially, it was committed for it was planned for 8 months project. So later, when we started to shoot the puppy portion, we got to know that this is not a process of shooting for 8 months or the completion for the 8 months. So we got prepared. The puppy portion, what you see in the movie, for the first 20 minutes, it took 8 months to 1 year to shoot it. So we got to know, yes, the remaining 80% of the movie, obviously this would go beyond 3 years. Karke, we were ready of it. One good thing, or the one thing which I realized recently was, I don't think so. Fast forward after 4 years, I recently realized that this movie couldn't be done anyone in the industry other than Kiran sir, because literally I've seen him from the day one. Maybe beat as a posters. Each posters is conveying some message to the people. I don't know how many know about this. Let me talk to you on this in the later stages. On every activities, I mean, here on the dais, we heard that Charlie's emotions was a beautiful. What I really say is, all this emotion part, whatever the Charlie has done, the activity, maybe an activity or the emotions part, all the credit has to go to the director, because it's not so easy, whatever on his paper, to bring it on the screen. The way he used to explain, I used to tell him, whenever we meet at the Charlie's house to plan for the training, the way he used to create the image in my mind was making me to train Charlie so easily. So that's how I used to bring out the visualization in my mind for each and every activity. I always tell him that me or Charlie is just a reflection of yours, of his. Thank you, Kiran sir, very much. I have a lot more words to speak, but I hope this is enough. I have to thank Rakshit sir also, because I have to seriously appreciate his patience throughout this movie. There were shots and the scenarios where Charlie and Rakshit sir alone has to act. It was not so easy. It was not so simple.
some cases, we used to handle Charlie behind the camera, where in some cases, some frames, Rakshit sir has to show his performance, also get the performance from Charlie. That was a great challenge for us. However, this movie is going to be released on June 10th. It's our humble request to come to the theaters and watch the movie. And yes, thank you. தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. சார்லி பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. டைரக்டர் சார், நீங்க ஏதாவது ஒரு சில கமெண்ட் சொல்லி அதுக்கு சார்லி என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுமா சார்? இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டாக் வச்சு படங்கள் பார்த்துருக்கோம், ஜம்பிங், கிராலிங், அதெல்லாம் ஓகே. பட் திஸ் ஒன் இஸ் ஸ்பீக்கிங் ஃபுல் ஆஃப் இமோஷன்ஸ். லாஸ்ட் சீன்லாம் கட்டி பிடிச்சி அழுது. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ மைக் கொடுத்தா பேசிடும்னு நினைக்கிறேன். ஹலோ. சார்லி என்ன வேணாலும் பண்ணது, நீங்க ட்ரெயிலர்ல பார்த்தவங்கல்ல, பட் அதெல்லாம் பண்ண வச்சது அவருதான். ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜஸ்ட் கமாண்ட் கூட தேவையில்லை. சார்லி சல் சல், அது கேமரா எங்கன்னு தேடுது சார். சல், பாக்கெட்லயே வச்சிருக்கீங்க எல்லாம். சோ இது அவருதான் பண்ண வச்சது. சோ அடேங்கப்பா, பேமெண்ட் கேக்குது சார். எஸ், ஜம்ப் 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 ஜம்ப். Okay. Sit, sit, sit. No, sit. Head up. Head down. Hello. No. No, head up. Head up. Back. Back. Yeah. இதெல்லாம் அவர் பண்ணதுக்கு நான் கத்தேன், அவ்வளவுதான். ஓகே, ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரமோத் சார். சூப்பர் சூப்பர். உண்மையிலே ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அண்ட் கண்டிப்பா டாக்ஸ் ஆர் பெட்டர் தென் ஹியூமன்ஸ் இன்ஸ்டால ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல ஒரு சில போஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப அப்படி இருக்கும். அதுல இருக்க அந்த சோலும் அந்த ஹார்ட் ஃபெல்ட்டான திங்ஸும் இந்த படம் ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நாங்க பார்த்த விஷுவலே தெரிஞ்சது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்பா விஷ் பண்றோம். அண்ட் 10th ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல எல்லாரும் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத எங்க சார்பா நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம்.